ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கண்டென்ட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நியர்பை ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்லேயே வந்து வீடியோ ஒன்று ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க பார்க்கலாம். அந்த பார்க்கோட நேமு பிரகாசம் பார்க், அலிப்பரி ரோட்டில் இருக்குது. வாங்க போகலாம். டிக்கெட் கவுண்டர் அதுதான். 10 rupees உள்ள போகிறக்குண்டான டிக்கெட் ப்ரைஸு. பட் க்ரௌட் நிறைய இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் கவுண்டரில் அலோவ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அப்படியே அந்த கேட்டு பக்கத்துலேயே டிக்கெட் கொடுப்பாங்க. உள்ளே போய்கிட்டே இருக்கிறலாம். வாங்க உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் அந்த டிக்கெட்டு, 10 rupees. நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். இப்போ வாங்கியாச்சு. வாங்க உள்ள அப்படி நடந்து போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த பிரகாசம் பார்க்கோட என்ட்ரன்ஸு. மேக்ஸிமம் இந்த பிளேஸை வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறத யூஸ் பண்ணுவாங்க. டுடே சாட்டர்டேங்கனால மோஸ்ட்லி நிறைய க்ரௌடாக இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க, ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய திருப்பதி சிட்டிக்குள்ளே ஒரு ஐ திங்க் இது ஒரு அரௌண்ட் 2 acres இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 acres இருக்கும். ஒரு அருமையான ஒரு பார்க் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இது என்னன்னா அவர் டெமோ எடுத்துக்கோ. எங்க நைட்டை போயிட்டு வீட்டில் வச்சு என்னன்னா நைட்டை போயிட்டு வீட்டில் வச்சிருக்கீங்களா கடை ஒண்ணு? இல்ல சும்மா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். போட்டோ. உங்க பேர் என்னன்னா? கிரிபாபு. கிரிபாபு. உங்களுக்கு எந்த ஒரு தமிழ்நாடு தானே? இங்க ஆந்திரா தான். ஆந்திராவா? தமிழ் பேசுனா தமிழ்நாடு ஆயிடுச்சா? இல்ல கேட்டேனா நிறைய பேர். இல்ல தமிழ்நாடுன்னா ஆந்திரா, இந்தியன். வேற லெவல்ண்ணா. சரி நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இங்கே சேர்ஸ் எல்லாம் இருக்கு. எங்கே உட்காந்துக்கலாமே. உட்காந்து 2 பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மெல்லமா போவோம். நல்லா காரமா இருக்குது. அந்த கொத்தமல்லி தழையோட வாசனை தான் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஈவினிங் ஒரு ஸ்கேட்டிங் கிளாஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஒன்லி மேபி சொல்லலாம், கிளாஸு ஸ்கூலு எது வேணாலும் சொல்லலாம். பிலோ 25 இருந்ததுன்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். பப்ஜில எப்படி ரெட் ஜோனா அந்த மாதிரி இது ஸ்கேட்டிங் ஜோன். கரெக்ட்.
ரெடியா இருக்கிறாங்க. அங்க ஒரு கேங் ரெடியா இருக்கிறாங்க கிளம்புறதுக்கு. இங்க ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் எல்லாம் ஏதோ வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடையில ஒரு சில சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ ஐயோப்பா கீழே விழுந்துட்டேன். இவர் தான் மாஸ்டர். பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு எல்லாருமே அண்டர் ட்ரைனிங் தான். சின்ன குழந்தைங்க ஒரு 3 to 4 ஏஜ் உள்ள பசங்க பொண்ணுங்க குழந்தைங்க தான் இருக்குதுங்க. ஏதோ இத மாதிரிதான் அட்டூழியம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒன்னொன்னா. ஈவினிங் டைம்ல இந்த நீங்க கரெக்டா இந்த கம்பி இருக்கும் அதுகிட்ட வந்து நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. எவனா ஒரு பையன் எதுனா ஒரு குழந்தைத்தனம் குறும்புத்தனம் எதனா ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. கொஞ்சம் பேர் இங்க உட்காந்துட்டாங்க. வெளியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வார்ம் அப் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீனியர் ஒரு பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. இங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இதை முடிச்சு அப்படி இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கிட்ஸ் பிளே ஜோன் இருக்குது. புல்லுலாம் கட் பண்ணிருக்காங்க போல. அந்த செடியும் எப்படி கட் பண்ணிருக்காங்க போல. ஒரே யூனிக்கா இருக்கு பாருங்க. ஊஞ்சல், சறுக்கு, சீசா, கம்பிக்கு மேல வச்சு எடுக்கவா கிட்டுத்தனமா எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி எடுத்தா எவ்வளவு நேரம் தான் அப்படி எடுக்கிறது? என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னாலே போதும் தான். அப்படி இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா தாண்டி குச்சில உள்ள போயிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு கேட் இருக்கும். அந்த இடத்துல இருக்கு பாரு ஒரு கேட்டு. அது வழியா தான் போயிருப்பாங்க. இங்க விளையாடுறதுக்கெல்லாம் ஃப்ரீ தான் நார்மலா. அப்படியே அந்த பக்கம் ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க. அங்க விளையாடுறதுனா பே பண்ணிட்டு தான் டோக்கன் வாங்கிட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த ஃபன் ஜோன் எல்லாமே பே பண்ணிட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு ரைடுக்கும் இவ்வளவு டைம் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்குது போல. அது ஃபைனலி டிக்கெட் நம்ம மூவேந்தன் வாங்கிட்டாரு. டிக்கெட்டை வாங்கிட்டாரு 150. நாங்கள் ரைட் போட போகிறோம். வாங்க போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ரைடு எப்படி இருக்குன்னு கடைசியாக முடிச்சுட்டு சொல்லுங்க. யார்கிட்ட கொடுக்கணும்? முகுரு. இதை நான் பண்றேன். நான் நடுப்புற உட்கார்றேன். லைட் வச்சிருக்கேன். அங்கிட்டே உட்கார மகேந்திரா. அப்பதான் கரெக்டா வேணாண்டா இங்கிட்ட உட்கார்றா. லைட் வச்சிருக்கேன். இடிச்சுருண்டா, கை இடிச்சுருண்டா. அந்த பக்கம் உட்கார்றா. நம்ம இதுக்கு கரெக்டா அவன் போன கிளாரிட்டியா இருக்குடா. உட்கார்றாங்க. வாடா. ஃப்ரீ காது. பிரைஸ் 50. అటు ఇవ్వాలి. ఉంది ఫోన్ పే ఉంది. ఇది ఏమో తెలియట్లే కానీ చిన్నగా ఉంటుంది ఏమో. சரி நான் போன் அப்போ உள்ள வைக்கிறேன். அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ ஸ்டார்ட்டே ஆயிடுச்சு போல. ஓகே வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மணி சார் நல்லாதான் இருக்குது. கொஞ்சம் பயமா இருக்குது ஸ்டார்டிங்ல வேற. அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. இருந்தாலுமே கொஞ்சம் ஜர்க்கா வர மாதிரி தான் இருக்குது. நல்லாதான் இருக்குது. மச்சான் நல்லா ஜாலியா தாங்க இருக்கு. ஒருத்தா இருக்கான்னு நினைச்சேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திகிலா தான் இருக்கு வேற.
அப்பா ரொம்ப மேலே ஏற்றுறேன் டைம். ஆமா ரைடு அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான ரைடுன்னு சொல்ல முடியாது. ஓகே தான், அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ். மாடு ஆடுற தூக்கி அடிச்சிட போகுது. வேணாம். இவ்வளவு நேரம் இந்த பார்க்ல கிட்ஸ் ஜோனு, பிளே ஜோனு, ஸ்கேட்டிங் ஜோனு அப்படிங்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே வந்தோம். கடைசியா இருக்குது அடல்ட் ஜோன். இதுதான் 80+. சரிங்க, நிறைய பேர் லேடிஸா இருக்கிறாங்க. நான் அதனால ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா எடுக்கலாம். இத பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. புளியங்குளத்து புலி வாழ்நாள் முழுவதும் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடத்து காலை மாஸ்டர் புல்லட் பாண்டி. கமான், உங்களால முடியும். கமான், ஒன்னே எடுக்கிறேன். புளியங்குளத்து புலி இதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அத்தை தெரு வத்தி தெரு என ஓதும். இப்போதே நமது மயிலாடுதுறை மாஸ்டர் அவர்கள் வந்து சிறப்பாக செய்வார். இத பாத்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து புரியாத இதோ ஆரம்பித்து விட்டார். கமான், கடைசியாக நம்ம தலைவர் ஆரம்பிப்பார். புளியங்குளத்து புலி இதோ ஆரம்பித்து விட்டார். 1 2 3 4 சுள்ளா சூடானா சுளுக்கு எடுத்துருமா. ஓரளவுக்கு அப்படி இப்படி இப்படின்னு அந்த ஆஃப் எடுக்கும்போது கரெக்டா தெரிஞ்சு கவர் பண்ணியாச்சு. பார்க்க அப்படி நாங்க கிளம்புறோம், அவுட் ஆகுறோம். மாஸ்க் போடுறா? கண்டிப்பாங்க. எங்க போனாலும் மாஸ்க் போட்டே சுத்துங்க. சில நேரத்தில் நாங்களே மாஸ்க் இல்லாம தான் சுத்திட்டு அலைஞ்சோம். அறிவுரை சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. அதனால அந்த அறிவுரை சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. நீங்க ஆனா போட்டுங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே, பாய், see you later. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.